வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப், இன்றைக்கி எப்படி ஷேர் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். சரி, பார்த்திங்கன்னா அந்த ஃபியூ டேஸாகவே மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அண்டு தெரிஞ்சது தான், ஏன்னா நியர்லி அபவுட் 500% டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, யார் யார் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குகிறாங்களோ அப்படின்னு சொன்னோடனே மார்க்கெட்டு படுத்துருச்சு அப்படியே சொல்லணும். இன்ஃபேக்ட் செனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 80 பீப்புள் அவுட் ஆஃப் 100 வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த 500% டேக்ஸு. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்திங்கன்னா நியர்லி 150 பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஈஸியாக இந்த பில் பாஸ் ஆகிடும் போல இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் வந்து இது சைன் பண்ணுவார். அப்போ இவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் எவ்வளோ டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறது. அந்த லெவலுக்கு இப்போ பாருங்கள், இன்றைக்கி மட்டுமே 172 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நேற்று அபவுட் 200+. ஸோ நியர்லி அபவுட் 25,700 கிட்ட வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி 500%, 100% அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி பண்ணிகிட்ருக்கார் அவர். அவரோட இன்வேஷன் இன் வெனிசுலாவில் பார்த்திங்கனாலே ரொம்ப இந்த மாதிரி செயலை வந்து வேறு யாரும் பண்ணுவாங்களா இந்த மாடர்ன் டைம்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி 100 இயர்ஸ் பேக்கு இந்த ஹிட்லர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து இவர் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரோ என்னமோ தோணுது. இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து கிரீன்லேண்ட் பற்றி பேசிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஆஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட ஹெட்டு வந்து பிஹேவ் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அதான் டஃப் டைம். ஜஸ்ட் லைக் 2025ல் உங்களுக்கு 6-7% தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்தியா வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஃபார்மெல்லாம் அது ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் செஞ்ச குட் திங்ஸ்லாம் வில் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸு. பட் ஆனால் இதோடு நிறுத்தக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் இந்தியா. அதனால் இனிமேலும் கண்டினியூ பண்ணோம் அந்த ரிஃபார்ம். அதுவும் வந்து பிக் டிக்கெட் ரிஃபார்ம் வேணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆன்ஸ்லாட் இருக்குல்ல, இந்த அமெரிக்காவிலேருந்து வர இதெல்லாம் கெடுபிடி எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும். இப்போ என்ன கிரேட்டஸ்ட் டேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குட்ஸ் எக்ஸ்போர்ட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக அந்த சர்வீஸ் செக்டாருக்கும் ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் வந்து எசென்ஷியல். அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம செயல்படுத்தினோம்னா தான், அட்லீஸ்ட் இப்போ எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அனதர் 3 குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் அதோட இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதனால் அது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் வந்து அனதர் மந்தில் ப்ரெசென்ட் ஆகிடும். அண்டு அதில் பார்க்கலாம் சம் மோர் ரிஃபார்ம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறமேல வந்து பிப்ரவரியில் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த சாவரின் ஏஐன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை வந்து அன்வைல் பண்ணுவாங்க பிறகு. அது வந்து ஓப்பன் ஆகும் போல் இருக்கு. அதனால் இப்போ வந்து இனிமேல் வந்து இந்தியன் சாவரின் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அட் அ லோ காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ஸோ இது வந்து ஒரு இம்மன்ஸ்லி வில் பெனிஃபிட் த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்கு இது ஃபெமிலியாரிட்டி இருக்கோ அண்ட் அவங்க வந்து இன்னும் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணி பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு பார்ப்போம் எப்படி அந்த இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த எல்எல்எம்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் February 12th நினைக்கிறேன் அது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா இட் வில் பி அ வெரி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். நிறைய கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தினேஷ் 92Dங்கிற இடத்துல வந்து TMB now considering for a new entry or hold. தினேஷ் அந்த இதை பற்றி கேட்டிருக்காரு. தட் இஸ் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து இப்போ வந்து சடனாக வந்து அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி த பேங்கிங் செக்டார் என்டையராக வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபர்கட் அபவுட் அந்த பெரிய லார்ஜ் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு எக்ஸப்ட் த கோட்டக் பேங்க். அதை தவிர மித்த பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்லி ப்ரைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும் அந்த ஃபண்டமெண்டல்ஸை கம்பேர் பண்ணால். பட் ஆனால் அதர் பேங்க்ஸ்லாம் பாருங்கள், தி ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா மிட் ரேஞ்சு ஸ்மால் there is ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட அந்த PSU பேங்க்ஸு, அவங்கெல்லாம் வந்து
அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இயர் வந்து யூ கேன் சி ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். தோ டெபாசிட் சைடில் க்ரோ ஆக மாட்டேங்குது, அட்வான்ஸ் சைடு வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ பட் காசாவும் க்ரோ ஆக போகிறதில்ல, ஏன்னா நிறைய டெபாசிட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதர் ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுல. ஏன்னா பேங்க்கில் வந்து லெஸ் அண்ட் லெஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க அதர் ரெவன்யூஸை போய் நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அடிக்குவேட் ரிட்டர்ன் வேணும். ஏன்னா இன்றைக்கி லிவிங் வந்து இஸ் வெரி காஸ்ட்லி அண்டு நம்ம வந்து ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அது குறைஞ்சோன்னே ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சுங்கிறோம். பட் ஃபுட்டு மட்டும் இல்லையே, மித்ததுக்கெல்லாம் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இல்லை சிபிஐயில். இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அண்ட் இல்லாட்டா அந்த ஹெல்த் சைடில் அந்த ப்ரீமியம் ஆர் அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஹியூஜ் அமௌண்ட்டை க்ரோ ஆகிட்டே இருக்குது அண்டு சார்ஜஸ் வைஸு. அண்டு அதனால் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பணம் ஜாஸ்தி வேணும் மீட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஒரு பெட்டர் ரெவன்யூ இருந்தால் தானே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு, அதை சர்ச் பண்ணி தானே எல்லோரும் மக்கள் போக ஆரம்பிப்பாங்க. அதனால் பேங்க்லேருந்து எல்லாமே இந்த அதர் டைரக்ஷனுக்கு தான் போகும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள், இல்லாட்டா டைரக்ட் இன்வெஸ்டிங் இஸ் இன் அனதர் வே. அதனால் அதர் பிளேசஸ் நோக்கி போகிறதுனால இவங்களுக்கு காசாக வந்து குறைய தான் செய்யும். பட் ஆனால் இவங்களுடைய ஜிஎன்பிஏ த அசெட் குவாலிட்டி வந்து இப்போ வெரி குட்டாக இருக்கும் அண்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது கேபிட்டல் சைடில் பாருங்கள், அடிக்வசி ரேஷியோஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லேயும் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்டு இதனால் வந்து த பேங்க் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறனால லோன் ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்டு உங்கள் ஜிஎஸ்டி குறைஞ்சினாலும் நிறைய பொருளை வாங்கணுன்னு மக்கள் நினைப்பாங்க, கரெக்டாக. அதனால் வந்து நான் கூட ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஏன் வந்து இந்த தடவை வந்து பேங்க்ஸ்லாம் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறது. அந்த கேட்டகரியில் தான் அந்த தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கை கூட நம்ம இன்க்ளூட் பண்ணோம். பட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக் திங் டிஎன்பியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சம்மர் இன் டிசம்பரில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அந்த போஸ்டல் பேலட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இனிஷியேட்டட் பை ஆர்பிஐன்னு சொல்லுவேன். அந்த ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லா பேங்க்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க இனிஷியேட் பண்ணி இந்த தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், அதை வந்து அமெண்ட் பண்ணி அந்த பேங்கிங் ரெகுலேஷனுக்கு தகுந்தாப்பில் அதை மாற்றிருக்காங்க சில ப்ரொவிஷன்ஸ்லாம். அதனால் ஒன் குரூப்போ ஆர் குரூப் ஆஃப் பீப்புளோ இந்த பேங்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தனால இப்போ வந்து மோர பீப்புள்ஸ் பேங்க் ஆர் தி ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்க் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அதனால் இப்போ வந்து மோர் ப்ரொஃபஷ்னலி ரன் பேங்காகவும் இதை கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு சி த தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மோஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்டு மோஸ்ட் ஆஃப் த மெட்ரிக்ஸில் வந்து தமிழ்நாடு பேங்க்கை வந்து பீட் பண்ணவே யாருனாலே முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நான். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியாக இருக்கட்டும், இல்லாட்டா இவங்களுடைய தி ஜிஎன்பியாக இருக்கட்டும், என்என்பிஏ திஸ் அசெட் குவாலிட்டி சைடாக இருக்கட்டும், அண்டு எல்லாத்துலேயுமே இவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். கிரெடிட் காஸ்ட் வந்து ஐ ரிமெம்பர் 0.15 தெர் இஸ் Q2ல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது மித்த பேங்க்ல எல்லாம். அண்டு இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி தான் த பெஸ்ட் ஆஃப் த லாட் அப்படின்னு சொல்லலாம், 30% அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா மெட்ரிக்ஸ்லும் ரொம்ப ஹையாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பேங்க்கு ரொம்ப நாளாக வந்து அந்த லைம்லைட்டில் இல்லாமல் இருந்தது. வித் ஆர்பிஐ இனிஷியேட்னால அந்த அமெண்ட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணனாலையும் தட் இப்போ பேங்கிங் செக்டாரே நல்லா பண்ணுவோங்கிற காரணத்தினாலையும் இந்த தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு பீப்புள் வந்து அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. பட் ஆனால் இந்த டிஸ்பியூட் ரிமைன்ஸு, அந்த ஷேர் ஹோல்டர் டிஸ்பியூட் வந்து இன்னும் ரிமைண்டாக அது வந்து கோர்ட்டில் தான் இருக்குது, இன்னும் ரிசால்வ் ஆகாமல் இருக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ், வெரி பிக் நெகட்டிவ் ஃபார் த பேங்க் அப்படின்னா இதுதான். பட் மெட்ரிக்ஸ் படி இவங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. இந்த ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்கில் இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேலே முருகன் பீட்டர் 3336 கேட்டிருக்காரு. வணக்கம் குருஜி, சினிமா அண்ட் சந்தூர் மேங்கனீஸ் ஃபண்டமெண்டல். சினிமா பற்றி நான் Q2 ரிசல்ட்ஸ் வந்தோடனே நான் போட்டேன் நான். ஸோ அதை பாருங்கள்.
அண்டு ஐ திங்க் இப்போ இந்த இஎம்எஸ் சர்வீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸில் சினிமா வந்து ஒரு பெட்டர் பெட் அப்படின்னு சொல்லலாம். மித்ததெல்லாம் ரொம்ப வெகுவாக கரெக்டாகிடுது. அண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்குது மித்தவங்களை கம்பேர் பண்ணால் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த செந்தூர் மேக்னீஸை பற்றி நான் அதை லேட்டஸ்ட்டாக பார்க்கல. ஸோ மேபி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்த்துட்டு இது பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாடியப்பன் நந்தன் பெல் பற்றி கேட்டிருக்காரு. சரி, பெல் வந்து பாருங்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் இன்றைக்கி மெயினாக எடுத்து கரெக்டாக. அது வந்து மிசைலாக இருக்கட்டும், இல்லாட்ட ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், இல்லாட்ட வேறு எந்த ரடாராக இருக்கட்டும், அண்டு இன்க்ளூடிங் ஈவன் ட்ரோன்ஸு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் திங். ஸோ அதுக்கு பேக் போன் என்ன இந்த மாதிரி கம்பெனிஸ் தான், அண்ட் பெல் மாதிரி கம்பெனிஸு. ஸோ வித் அ லாங் ஸ்டாண்டிங் ரெக்கார்டு, வித் வெரி குட் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனி, வித் ஆர்டர் புக்ஸோட ஹியூஜாக இருக்குது. அதனால் இந்த பெல் வந்து மஸ்ட் டூ வெல், அதில் வந்து சந்தேகமே இல்லை. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் நான். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் செக்டார்லேயே ஒரு குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும், அது வேணால் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இதை பற்றி. அப்புறம் இவர் வந்து என்னை மீட் பண்ணோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. நான் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கன்வே பண்ணுங்கள், ஏன் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ட்டு. தென் வந்து அப்புறமேல வந்து நம்ம மீட் பண்ணுறது எப்போ என்னங்கிறத டிசைட் பண்ணலாம். அப்புறம் சுவாமிநாதன் ராஜா 2645, குட் ஈவினிங் குருஜி, ஐஓசிக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இன் ஃப்யூச்சர் ஆயில் யூசேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது ஐஓசி எப்படி சர்வே ஆகும் குருஜி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் ப்ரைஸஸ் கவர்மெண்ட் தான் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இன்னும் வந்து அண்டர் ரிக்கவரிஸ் வந்து அந்த எல்பிஜி சைடில் இன்னும் எல்லா ரிஃபைனர்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம். அண்டு ஐஓசியும் அது விதி விலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா இவங்களுடைய ஜிஆர்எம், தட் இஸ் க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q2ல் வந்து ஐஓசி டிட் அ ட்ரெமெண்டஸ் ஜாப். ஆக்சுவலாக அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் பீயிங் அ லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த ஏரியாவில் இருக்கிறனால இந்த ஐஓசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அசட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அடிக்குவேட் ரிட்டர்ன் கிடைக்காம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எல்என்ஜி டெர்மினல் அட் சென்னை ஹார்பரில் அதோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப புவர், அரௌண்ட் 20% தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அபவுட் 5,000 crores. இதே மாதிரி இவங்க வந்து பெட்ரோநெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதர் ரிஃபைனரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ரிஃபைனரிஸு, சம் ஆஃப் தி இந்த மாதிரி எல்என்ஜி டெர்மினலில் வந்து நல்லா யூட்டிலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் த லார்ஜஸ்ட் பிளேயர் அண்ட் அஃப்கோர்ஸ் கெப்பாசிட்டி வைஸ் இவங்க தான் லார்ஜஸ்ட்டு. அண்டு பட் ஆனால் டர்ன் ஓவர் வைஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ரிஃபைனரி. அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆயில் மட்டும் கிடையாது, வித் அதர் இதுவும் இவங்க இதில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரைட், ஓகே. ஐஓசி வந்து when ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா ஜிஆர்எம் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இவங்க நல்லா தான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட்டு குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜூம் ஆகிடும். அண்ட் மொரோவர் அந்த அண்டர் ரிக்கவரிஸ் இருக்கிற வரைக்கும் குறைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பெட்ரோலியம் மினிஸ்டர், தட் 60 ரூபாய்க்கு குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ப்ரைஸு தென் வந்து பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தால் நல்லது. தென் ஏன்னா இன்ஃப்ளேஷனும் லோவாக இருக்கிறப்ப நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் வந்து இப்போ ஒரு ஃபர்தர் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும், மேலே ஏற விடாமல் இது பண்ணும். ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து குறைச்சிட்டாங்க, அதனால் டிமாண்ட் ஃபார் த குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்கம் டேக்ஸும் குறைச்சிருக்காங்க. ஸோ டிமாண்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அது எனி ஐட்டமாக இருந்தாலும் அப்போ வந்து ஒரு ஸ்லைட்டு ஸ்பர்ட்டுன்னு இது இருக்கும். பட் அதர் ஐட்டம்ஸ், அதர் ப்ரைஸ்லாம் கோயிங் அப், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் மேலே தானே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து அப்போ அதெல்லாம் தூண்டி விடும் இன்ஃப்ளேஷனை.
அப்போ இந்த மாதிரி ஆயிலை வந்து நம்ம ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா தென் தெர் இஸ் எ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃப்ளேஷன் அதே இடத்துல நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரேட் இன்றைக்கி வெளிவரும்னு நினைக்கிறேன். தெர் இஸ் ஃபார் டிசம்பர் அண்டு ஃப்ரம் இந்த இயர்லேருந்து நியூ அசஸ்மெண்ட் வரப்போகுது சிபிஐக்கு 22-23 as a பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ண போகிறாங்க. இட் வில் பி அ கிரேட் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா வெயிட்டேஜ் ஃபார் ஃபுட் ஆர்டிகல்ஸ் வந்து குறைய போகுது. at close to about 10% குறைய போகுது, போத் இன் அர்பன் ஏரியா as well as ரூரல் ஏரியாவில். அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வெயிட்டேஜ் வந்து மித்ததுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப எசென்ஷியல். ஸ்லைட்டாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக ஆக பீப்புளோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஃபுட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மித்ததுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர், எஜுகேஷன், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஸ்பெண்டிங். ஸோ அதனால் அதுக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது தான் நம்மளோட கரெக்டாக அந்த இன்ஃப்ளேஷனை வந்து நமக்கு கரெக்டு இது தெரியும், ரேட் என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஹவுசிங்க்கும் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து தட் இஸ் February 12th வந்து வர இன்ஃப்ளேஷன் சிபிஐ டேட்டா வந்து வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏர்லியர் ஒன். அதர் இஸ் இப்போ இன்றைக்கி கொடுக்குற சிபிஐ இது மட்டும்தான். இது ஓல்டு அது 2011-12 பேஸ் இயராக வச்சு கால்குலேட் பண்ணப்படும். அண்ட் இனிமேல் வர இது எல்லாமே based on 22-23 as a base year with a new weightage for different sectors அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் வில் பி அ குட் திங் நினைக்கிறேன். பார்ப்போம். KSP 1996. Guruji, good morning, and what are your thoughts about a paper industry? They are at their lowest in the past many years. அப்படின்னா இதில் உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்குதுன்னு சொல்லிடுவேன். எப்படின்னா த லோவஸ்ட் ஃபார் த பாஸ்ட் இயர், இவ்வளோ இயராக வந்து லோவஸ்ட்டாக இருக்குன்னா என்ன காரணம்? ஆப்வியஸ்லி அதாவது வாரன் பஃபெட் கூட சொல்லுவார், அட் அ குட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அண்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எசென்ஷியல் அப்படின்னு கூட சொல்லுவார். பட் ஆனால் பேப்பர் இண்டஸ்ட்ரி இஸ் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. அதாவது அதுக்கு சில இண்டஸ்ட்ரி அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோகால் ஃப்ரீடம் தான் இருக்கும் இல்லையா. ரியல் ஃப்ரீடம் எந்த செக்டாருமே என்ஜாய் பண்ணுறதில்ல. அல்டிமேட்டாக எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் தான். பட் அதுலேயே மோசமானதுன்னு அப்படின்னா இந்த சுகர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் அந்த கேட்டகரியில் கொண்டாந்துடணும். அப்புறம் பவர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் அந்த கேட்டகரியில் கொண்டாந்துடணும். இதில் வந்து யூ கேன் டூ நத்திங், இண்டிபெண்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது. அண்டு ஓவர் ஹேங் ஆஃப் இது வேறு, என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் வேறு பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு. நீங்களே வந்து ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணோம், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, உங்களுக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிற அத்தனை பல்ப்பு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுலேருந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போடணும். ஸோ அதில் டூ மச் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அதுலேயே இது இன்டகிரேட்டட் பிளான்ட்டாக இருந்தால் யூ கேன் சர்வைவ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில். திரும்ப ஸ்டாண்ட் அலோன் பிளான்ட் அது மாதிரி இருந்துச்சுன்னா தென் யூ கேன் நாட் சர்வைவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி கூட பேப்பர் இண்டஸ்ட்ரி வாங்கியிருக்கா. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு 3,000 crore கொடுத்து ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி வாங்கினாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கேப்டிவ் யூஸே இருக்குது. ப்ளஸ் அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு அது நோட் புக்குன்னு ஒன்று இதை கூட அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, செல் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் சில்ட்ரன். அண்டு அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா சிகரெட்டுக்கு ஸ்மால் பேப்பர் வேணும், அந்த பேப்பரை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் நோட் புக்குங்கிற பிராண்ட் நேமில் அவங்க செல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டராக போயிட்டாங்க. சில்ட்ரன் கூட பார்த்திங்கன்னா லெஸ் அண்ட் லெஸ் நோட் புக் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு த ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு அந்த பேப்பருக்கெல்லாம். அண்டு இந்த என்வாயர்மெண்ட் இஷ்யூ வேறு இருக்குது. அஃப்கோர்ஸ் அது காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொமோட்ஸ் யூசேஜ் ஆஃப் பேப்பர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அண்டு அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறனால வேறு சைடில் வந்து க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்கு. பட் வந்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி ரெகுலேட்டட் அண்டு ரொம்ப வந்து அண்ட் அந்த என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரியில் அந்த பொல்யூஷன் அண்ட் என்வாயன்மெண்ட் இஷ்யூவில் நிறைய மாட்டிக்கிறோம். அண்டு அதனாலேயே இந்த இண்டஸ்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதாவது த பெஸ்ட் பிளேயர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி கேன் மேக் சம் மணி, அவ்வளோதான்.
அண்ட் லார்ஜர் த சைஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட டம்பிங் ஆஃப் இந்த பேப்பர் அண்ட் த பல்ப் இருக்குல்ல, த ரா மெட்டீரியல் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி அட் த லோவஸ்ட் ப்ரைஸில் டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்கனால வந்து கரெக்டாக கம்பீட் பண்ண முடியல அந்த மாதிரி பீப்புளோட. அதுவும் ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக சம் இயர்ஸ் பேக்கு நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தோம் இந்த பேப்பர் பிஸ்னஸில். இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. அண்டு பாருங்கள், நீங்களே ஃபாரஸ்ட்ரி டெவலப் பண்ணோம், நீங்களே அதை யூஸ் பண்ணிக்கணும், அண்டு நீங்களே வந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட்டும் பிளான் போடணும். வேஸ்ட் ஹீட்டை வச்சு நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அண்டு டு மேக் இட் ரியலி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக. பட் லார்ஜர் சைஸ் இருந்தால் தான் நீங்கள் சக்சீட் பண்ண முடியும். அண்டு பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் சக்சீட் பண்ண முடியும். இந்த மாதிரி டூ மணி கண்டிஷன் இருக்கும்போது எதுக்கு இதை போய் தொடுவானே? ஸோ ஒரு 3% 4% ரிட்டர்ன் தான் கொடுக்குது அப்படின்னா எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம போடுவோம்? பேங்க்லேயே போட்டு போயிடலாமே. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து அவ்வளோ மூவ்மெண்ட்டே இல்லை இந்த ஏரியாவில். அதுதான் பார்க்கணும். அண்டு இதுதான் என்னோடய ஒப்பீனியன் அபவுட் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன் நான். சிஎஸ்சி நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவரே தான் கேட்டிருக்காரு, கேஎஸ்பிங்கிறது. சிஎஸ்சி வந்து இட் இஸ் இந்த ஆர்பி சஞ்சய் கோயங்கா அவர் ரன் பண்ணுற கம்பெனி. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரன் பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். அண்டு வந்து எங்கே இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த பெங்கால் அண்ட் பீகார் அந்த ரீஜனில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வர பண்ணுறாங்க. இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இது குட். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இந்த பவர் ரிஃபார்ம் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேயருக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ஆனால் வைடர் ஸ்கேலில் அண்டர்டேக் பண்ண முடியும். அப்போ வைடர் ஸ்கேலில் அண்டர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும் அண்ட் க்ரோத் கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங் பிளேயருக்கு கிரேட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் படம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோன்னே இந்த கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுறேன். இட் இஸ் இன் மை ரடார் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அண்ட் லைக் ஏன்னோ அதானி டோட்டல் எனர்ஜி சொல்யூஷன்ஸு, அப்புறமேல டாட்டா பவர் அண்ட் ஈவன் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கேன் கோ இன் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இப்போ ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க. அப்போ தான் இந்த காம்படிஷன் மூலமாக அந்த ப்ரைஸ் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நெல்லி 20 இயர்ஸாக இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணியும் எந்த வித சேஞ்சும் பண்ணலை. அண்டு எந்த காம்படிஷனும் இல்லை. அண்டு ஒரே ஒரு கம்பெனி அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை வச்சுக்கிட்டு டாமினேட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு அண்டு இண்டஸ்ட்ரியும் கொலாப்ஸ் பண்ணி கண்ட்ரியும் ப்ராக்ரஸ் பண்ண விடாமல் இருந்தது இந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் பவர் அண்ட் பெரினியலி லூசிங் மணி அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு அதனால் அது காம்படிஷன் வரதான் செய்யும். ஷார்ட்லி வந்து அந்த ரிஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆன்சர் டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவேன் நான். நம்ம கண்ட்ரியும் ஒரு பெரிய ரிச் அண்ட் ப்ராஸ்பர்ஸ் கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த பவர் செக்டர் ரிஃபார்ம் வந்து மஸ்ட். ஜஸ்ட் லைக் நம்ம ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நான் 2 இயர்ஸ் பேக்கே சொல்லியிருந்தேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த 24 எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்டியில் ரிஃபார்ம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ என்னையோ அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பவர் செக்டரில் ரிஃபார்ம் வேணும்ன்ட்டு ரொம்ப வருஷமாக நான் கத்திட்டு தான் இருக்கேன். பட் அது நடந்துச்சுன்னா தென் யூ கேன் சி இந்தியாவில் வந்து தி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அட் த லோவஸ்ட் காஸ்ட்டில் பவர் கிடைக்கும். தென் வந்து ஈவன் ஹவுஸ் ஹோல்டுக்கும் வெரி லோ காஸ்ட்டில் பவர் கிடைக்கும். அதே சமயத்தில் ஈவன் நம்மளோட இண்டஸ்ட்ரிலாம் வந்து குளோபலி காம்படிட்டிவ் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம குளோபலி காம்படிட்டிவ் ஆகணும் அப்படின்னா பவர் காஸ்ட் வந்து ஒரு டிட்டர்மினன்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த பவர் காஸ்ட் வந்து ஏன் அப்படின்னா நியர்லி மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 60 to 70% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் ரா மெட்டீரியல்ந்து ஃபினிஷ்டு குட்ஸுக்கு வந்து பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பவர் யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரியே கிடையாது.
அப்போ வந்து அந்த காஸ்ட் வந்து லோவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து நம்மளால் குளோபலி காம்படிட்டிவ் ஆக முடியாது. இவங்க இண்டஸ்ட்ரியே ஒரு ஆல்டர்னேட் மீன்ஸோ இல்லாத ஒன்று கண்டுபிடிச்சா அதை கூட ப்ரிவென்ட் பண்ணி இங்கே இந்த ஸ்டேட் ரன் டிஸ்காம்ஸு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பவர் எடுத்துட்டிங்கன்னா ₹2.40 தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் போட்டிங்கன்னா. ஆனால் கிரிட்லேருந்து வாங்குறது 950. ஆனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறது, வீலிங் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறது, கிராஸ் சப்சிடி சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அட் ₹7 கூட ₹7.50 ₹8 கொண்டாந்துருவாங்க. அப்போ வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அது பிரின்சிபல் ரீபேமெண்ட் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரிட் பவரே பெட்டராகிடுது. ஸோ அதனால் ஒரு அதர் ரெவென்யூஸ் அவைலபிளாக இருந்தாலும் அதை கூட யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இண்டஸ்ட்ரியெலாம் தவிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். அவங்களும் ஏதோ நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிஃபார்ம் மட்டும் இந்த செக்டாருக்கு வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்ப்போம், அது நடந்துச்சுன்னா தென் அதுதான் ஒரு ஆன்சர் டு த ட்ரம் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் த லாஸ்டிங் ரிஃபார்ம், அதாவது எவர் லாஸ்டிங் ரிஃபார்ம் அப்படின்னா பவர் செக்டார் ரிஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் மோரோவர் பவர் செக்டார் கூட பாருங்கள், இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. சச் அ எசென்ஷியல் ஐட்டம் வந்து ஜிஎஸ்டி ஃபோல்டுக்குள்ளே இல்லை, அதுவும் அதை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ மெனி திங்ஸ் டு பி டன். பார்ப்போம் எது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. அப்புறம் வந்து சந்தோஷ் 14 இயர்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி Q2 ரிசல்ட்ஸ் வந்தோடனே சொன்னேன் நான். இப்போ Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோடனே திருப்பி பேசுவேன். அண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாருங்கள், அவங்களுடைய ஜியோ வந்து இந்த வருஷத்தில் அவங்க ஐபிஓ வந்துடுவாங்க. இட் வில் பி த லார்ஜஸ்ட் ஐபிஓ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஷேர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைலி வேல்யூடு தான் இருக்கும். அண்டு இவங்களுடைய ரிஃபைனரி பாருங்கள், அகெயின் வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்க போகுது? ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்க போகுது? தென் ரிஃபைனரிஸ் தான். அப்போ ரிலையன்ஸ் தான் பெஸ்ட்டு பர்சன். அதான் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்தியாவில் விற்கிறதே கிடையாது. அவங்க வந்து மோஸ்ட்லி யூரோப்பியன் மார்க்கெட் அண்ட் அதர் மார்க்கெட்டில் தான் விற்கிறாங்க. இதோ அங்கே வந்து சைனீஸ் காம்படிஷன் ஃபேஸ் பண்ணால் கூட. பட் ஆனால் அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வென் ரிஃபைனரிஸ் ஆர் டூயிங் வெல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வில் டூ வெல் அப்படின்ட்டுலாம். அதோடு சேர்ந்து இருக்கிறது பாருங்கள், இந்த ஜியோவும் அதுவும் வந்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஏஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரிட்டைல் பாருங்கள், நிறைய பிராண்ட்ஸை வேறு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டுகெதர் அஸ் அ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்மெண்ட்டும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆயில் டு கெமிக்கல் மட்டும் இல்லாமல் ஈவன் இந்த கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த இதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா அதுதான் இவங்களுக்கு இந்த பிக்கஸ்ட் ரெவன்யூ ஃபெச்சிங், அந்த மார்ஜின் ஃபெச்சிங் செக்டார் அப்படின்னு சொல்லணும். அதனால் ரிலையன்ஸ் வந்து இட்ஸ் அ பிக் பெட், குட் க்ரோத் பாசிபிலிட்டிக்கு இருக்குது. ஈவன் இந்த பேட் 2026 கூட அப்படின்னு சொல்லலாம். நிறைய கொஸ்டின் விட்டுட்டேன் நான், இப்போ எடுத்துடலாம். அதெல்லாம் செல்வம் U3Q, வணக்கம் குருஜி. FII continue to exit and DI investment is not good for India, and DI investment is not good for India. If DI wants to exit, who will buy? DIs எப்படி எக்ஸிட் ஆக போகிறாங்க? அவங்க தான் இந்தியன் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட. டிஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வருது? ஒன்று வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பணத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, அதனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ டிஐ எக்ஸிட் ஆகுவாங்க? யாராவது பையர் இருந்தால் தான் எக்ஸிட் ஆக முடியும். பையர் வந்து FIIs தான் இருக்க முடியும். ஏங்க அவங்ககிட்ட தான் நிறைய மணி இருக்குது. பட் ஏன் அவங்க விற்கணும்?
ஏன் அவங்க விற்கணும்? சரி, கம்பெனிஸ் ஆர் டூயிங் வெல், கரெக்டாக. எக்ஸ்போர்ட் செக்டார் மட்டும் தானே சரியாக பண்ணல. அதுவும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி தானே நல்லா பண்ணல. மித்த கம்பெனிலாம் நல்லா தானே பண்ணிகிட்ருக்கு. யூ டேக் த கேஸ் ஆஃப் டூ வீலர்ஸ், யூ டேக் இப்போ பாருங்கள், நம்ம எஃப்டிஏ வந்து நிறைய கண்ட்ரியில் என்டர் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இப்போ அதெல்லாம் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை. அண்டு இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் க்ரோத் இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியும் இந்தியாவில் தான் இருக்குது. அண்டு நிறைய செக்டார்ஸ் வந்து அதை காமிக்குதுன்னு கூட சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்ஸ், அதில் க்ரோத் இருக்குது. நம்ம அதர் ஏரியாஸ்லாம் இன்னும் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனிமேல் இந்த ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அண்ட் ஜிஎஸ்டி பெனிஃபிட் அண்ட் அதர் ரிஃபார்ம் வந்து ஸ்லோவாக வந்து சேரும், மக்கள் கையில் வந்து சேரும் அதோட பெனிஃபிட்டை. அப்போ வந்து அவங்க போய் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கும்போது தென் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஏர்னிங்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரி ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்குங்கிறப்ப ஏன் வந்து டிஏஎஸ் விற்கணும்? அதுதானே பெரிய கொஸ்டின். ஸோ இந்த டிஏஎஸ் எப்போ விற்பாங்க? யாராவது ஒன்று வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் விற்பாங்க. அப்புறம் வேறு இங்கே விட்டால் வேறு இங்கே அவென்யூ இருக்குது அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நியர்லி அபவுட் 5 to I think 8 lakh crores வந்து டுகெதராக வந்து பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் த ஷேர் மார்க்கெட், ப்ரைமரி செகண்டரி எல்லாமே சேர்த்தா. ஸோ டிஏஎஸ் விற்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை. அவங்க எஃப்ஐஎஸ் திருப்பி வந்தாங்கன்னா மேபி அவங்கக்கிட்ட விற்றுட்டு போவாங்க. ஸோ அதர்வைஸ் அவங்களுக்குள்ளே நிறைய போட்டி இருக்குது வேறு. அதனால் ஒரு எஃப்ஐஎஸ் விற்றா இன்னொருத்தங்க வாங்கிடுவாங்க. ஆனால் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்கா பார்த்திங்கன்னா 3% ஆஃப் த எக்கானமி தான். அந்த டோட்டல் வேல்யூ எக்ஸ்போர்ட்டில் ஒரு 18% தான். அதில் வந்து எல்லா இதுவும் பேன் பண்ணல. அதில் வந்து ஒரு 30-40% பேன் ஆகிருக்கு. அபவுட் 4-5% கோயிங் டு பி சிவியர்லி ஹிட். அண்ட் அதர் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளோட எக்கானமி இஸ் நாட் டவுன் அண்ட் அவுட்டுன்னு சொல்லிட முடியாது. நமக்கு வந்து நிறைய ரிஃபார்ம் வருது. அந்த ரிஃபார்ம் வந்து ஸ்லோவாக வந்து அதோட ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து இந்த டிஏஎஸ் விற்றுருவாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராதுன்னு தான் நம்ம ஹோப் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் கார்த்திகேயன் சந்திரசேகர் H8N ப்ராஃபிட் பாஸ்ட் 1 year பட் நெகட்டிவ் கோயிங் ஆன். ஓகே, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதான் சொன்னேன், 6% ரிட்டர்ன் பார்த்தவங்க கொஞ்சம் சில பேர் தான். ஆனால் ஷேர் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 6-7% க்ரோ ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் நிஃப்டி 50 வச்சு பண்ணோம்னா, ஆனால் அப்படி இருந்தும் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். இந்த ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 25 பார்த்திங்கன்னா மச் ஸ்லோவர். அதனால் எபிள் டு பீட் 26 வந்து will not be different. மேபி 27ல் மேபி நம்ம பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ரிஃபார்ம் இருக்குது. அந்த ரிஃபார்ம்லாம் பண்ணணும். அந்த ரிஃபார்ம்லாம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் இது பண்ண முடியும். சி த பிக்கஸ்ட் திங் மிஸ்டேக் நம்ம வந்து we have been continuously doing என்ன அப்படின்னா, நம்ம ஃபாரினர்ஸுக்காக தான் எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். அண்டு ஃபாரினர்ஸை தான் நம்ம எல்லாமே இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நமக்காக ஒர்க் பண்ணுறதில்ல. நம்ம இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் ஃபேவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அண்ட் எல்லாமே பேட் குவாலிட்டி இது இந்தியாவில் இருக்கும். அதே மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி பீப்புள் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அவரோட வேல வந்து தடுத்துட்ருக்காரு. இது வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இதுலேருந்து எப்படி முன்னேறதுன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நிறைய ரிஃபார்ம் தேவை. நமக்கு வந்து இந்தியா ஃபோக்கஸ்டு, இந்தியன்ஸுக்கு பெனிஃபிட் பண்ணுற நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும். இது வரைக்கும் தவறிட்டோம், இனிமேலும் தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹாஃப் ஹார்ட்டடாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அந்த இதெல்லாம். இப்போ ஃபுல் ஹார்ட்டடாக ஃபுல் ஸ்விங்கில் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ வந்து 500% அப்படின்னா இட்ஸ் அ ஃபூலிஷ் வே ஆஃப் இது டாரிஃப். அண்டு இந்த மாதிரி டாரிஃபை வந்து நம்ம சும்மா பார்த்துட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து we have to ரைஸ் அண்ட் ரிவோல்ட். அண்ட் எப்படி அந்த ரிவோல்ட் இருக்கணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாகவும் க்ரோத்லேயும் காமிக்கிறோம் நம்ம. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், முன்னாடிலாம் நம்ம வந்து ஒன்லி ஜென்ரிக்ஸை பற்றி நாம் பேசுவோம் ட்ரக்ஸில். இப்போ வந்து 4 கம்பெனி எமர்ஜ் ஆகிடுது ஆன் த இன்னோவேட்டர் சைடில்.
அண்டு கிளென்மார்க்கோட $700 million சேல் டு அபிவி, இட்ஸ் அ கிரேட் ஒன். அப்புறம் ஜைனிச் அப்படின்ட்டு ஒக்கார்டு, அவங்களுடைய இது பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் இதுக்கெலாம் நிறைய ரெசிஸ்டன்ஸ் வரதுனால அண்ட் பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால அது இன்னெஃபெக்டிவாக இருக்குது. இப்போ இவங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து இப்போ இன்ஃபேக்ட் என்டிஏக்கு கூட அப்ளை பண்ணிட்டாங்க. தெர் இஸ் என்டிஏனா நீங்கள் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ஃபிகரேஷன் அடிச்சிக்காதீங்க. தெர் இஸ் நியூ ட்ரக் அப்ளிகேஷன், அதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அண்ட் எஃப்டிஏ ஒன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்துட்டா இந்த ரிச் அப்படிங்கிற அந்த ட்ரக் வந்து வெரி குட் ஆன்டிபயோட்டிக் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் அ இன்னோவேட்டிவ் ட்ரக் அண்ட் நாட் அன் அ ஸ்மால் ஃபீட். ஏன்னா ஒக்கார்டுங்கிற கம்பெனி பண்ணியிருக்காங்க. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிப்லா, அந்த சன் ஃபார்மா பார்த்திங்க அப்படின்னா Q2 வந்து அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸு சேல்ஸ் வந்து மச் ஹையர் தென் ஜென்ரிக்ஸ். தெர் இஸ் பிராண்டட் ஜென்ரிக்ஸ் தான் சன் ஃபார்மானா ஃபேமஸ் இன் அமெரிக்கா. இப்போ அதையே பீட் பண்ணுற அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து நம்ம அதே மாதிரி பயோகான் பயாலஜிக்ஸு, அப்புறம் சிப்லா, அவங்களுடைய என்ஆர்என்ஏ, ஸோ எம்ஆர்என்ஏ, அந்த இதுவும் ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக க்ரோ ஆகிட்ருக்கோம். அந்த இன்னோவேட்டர் சைடு அதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ் வந்து இன்னொரு 10 இயர்ஸில் பாருங்கள், இந்த 4 பேருங்கிறது என்டையர் 20 people இருப்பாங்க. அதில் அதுவும் ஒரு ட்ரக் 2 ட்ரக் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ட்ரக் வரும். இப்படி தான் சைனா வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டில் இருக்க இன்னோவேஷனில் நியர்லி 30% இன்றைக்கி ஆக்குபை பண்ணுறாங்க. அது வந்து தே ஸ்டார்ட் 20 years பேக்கு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மொரோவர் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ரீஇன்ஜினியரிங் சைடில். ஸோ அதனால் ட்ரக்கை வந்து ஈஸியாக ரீஇன்ஜினியர் பண்ண முடியும், இல்லாட்ட புதுசாகவும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் February அன்வைல் ஆகிடும் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் அதுவும் வந்து ஒரு கிரேட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த 500% அமெரிக்கா வேணாம்பா, அந்த மாதிரி சிச்சுவேஷனும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அண்டு அதையும் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் அது நடக்குதா இல்லையான்ட்டு. பட் இந்த வருஷம் அப்படி தான் இருக்க போகுது. 2025 அதே மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இந்த 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில செக்டார்ஸ் நல்லா இருக்குது. அந்த செக்டாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ரெகுலராக. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேருந்து சில கம்பெனிஸை பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். GHFL கம்பெனி க்ரோத் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத் அபவுட் ப்ரமோட்டர்ஸ். ஓகே, அதை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன், சரவணன் 87 கேட்டிருக்கார், வணக்கம் குருஜி அப்படின்ட்டு. தமிழ் பிள்ளைகள் ஓகே. ஆயில் இண்டியா ஷேர் ஃபியூச்சர் குருஜி ஐம் ஹோல்டிங் 909. ஆயில் இண்டியா Q2 ரிசல்ட்ஸ் பற்றி பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த ஆயில் இண்டியா வந்து ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் ரிஃபைனரிஸ். இவங்களுக்கு ஆயிலும் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்க ஆயிலும் இருக்குது, கேஸ் அவைலபிள் இருக்குது. இவங்க தான் ஒரே இது என்ன சொல்வது, அப்ஸ்ட்ரீம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். ஆயிலோட ரிஃபைனரியும் சேர்த்து இவனும் ஆயில் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இவங்க வந்து ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஈவன் கம்பேர்ட் டு IOC அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் சின்னராஜா கேசவன் குட் நூன் சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்புறமேல சுகுமார் கணேசன் ஓகே 1451. Hi Guruji, this is the right time to buy ITC and HDFC share. See, ITC வந்து பாருங்கள், அது ஒரு கிரேட் கம்பெனிங்க. அந்த HDFCயாக இருந்தாலும் நான் சொல்லிவிடுவாங்க, இதெல்லாம் பீட் பண்ணதுக்கு கம்பெனி கிடையாது. பட் ஆனால் அட்ஸ் அ கிரேட் கம்பெனி. நம்ம வந்து வி ஆர் நாட் சேசிங் கிரேட் கம்பெனிங்க, வி ஆர் சேசிங் கிரேட் ஸ்டாக்.
இன்றைக்கி மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வந்து வச்சுருந்தா கூட இதெல்லாம் கிரேட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து தனிப்பட்ட பர்சனுடைய கணிப்பு அப்படின்னு தான் சொல்வேன் நான். ஏன் அப்படின்னா 4% ரிட்டர்ன் கொடுக்குது 2 கம்பெனியுமே வருஷத்துக்கு. அப்போ அந்த 4% ரிட்டர்ன் போதுமா அப்படின்னா, அப்படி போதும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதெல்லாம் இதில் இருக்கிற கம்பெனிஸ். அண்டு இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒருத்தருக்கு சிகரெட்டாக இருக்குது, ஒருத்தருக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸு. இந்த பேங்கிங் ஃபைனான்ஸில் HDFC வந்து ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு இன்றைக்கி அந்த மாடலை எல்லாருமே காப்பி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ரிட்டைலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து காஷியஸாக இருக்காங்க அந்த அந்த GNPA NPA அதிலலாம். அதனால் எல்லாருமே IDFC மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறமேல டிஃப்ரென்ஷியல் ப்ராடக்ட் எது பேங்க்குக்கு எப்பொழுதுமே கிடையாது. ஸோ அவங்களுடைய மர்ஜரோட ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கே 2027 ஆகிடும். ஸோ அதனால் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் அதனால் வந்து HDFC வந்து ஒரு கிரேட் ரிட்டர்ன் கொடுக்குமா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். பட் இந்த கிரேட் கம்பெனி கிரேட் ஸ்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்வேன். எப்பொழுதுமே இந்த பேங்கிங்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் பேங்க் அப்படின்னா 2.5 times of book value. இப்போ இட் இஸ் அ கவர்மெண்ட் பேங்க்னா 1.5 times of the book value. இதுதான் வச்சுக்கணும். இதுக்கு மேலே யார்ட் ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ டேஞ்சரஸ். பட் அது HDFCலே அதர் திங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. HDFC AMC பாருங்கள். அண்ட் அந்த மாதிரி இது வந்து க்ரோத்து, ஏன்னா கேபிட்டல் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அடிக்கடி. பட் ஆனால் க்ரோத் பொட்டென்ஷியல் ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா கண்ட்ரிலையுமே பேங்க் வந்து பேசிக்காக இருக்கும், அந்த ஸ்ட்ராங் செக்டராக இருக்கும். பட் ஆனால் அந்த இது வந்து பெரிய லெவலில் க்ரோத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு ஷார்ட் பீரியடில். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தென் சிக்னிஃபிகண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது க்ரோத்துக்கு. இதுதான் என்னோடய ஒப்பீனியன் about HDFC அண்ட் ITC. அவங்களுடைய சிகரெட் வந்து ESG கேட்டகரியில் இருக்கிறனால அது க்ரோத் இருக்கவே இருக்காது. அவங்களுடைய 60% 70% ஆஃப் த இதை வந்து அவங்க டிவிடெண்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுதான் ஒரே அட்ராக்ஷன் இந்த ITC கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். பட் வந்து எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோ ஹோட்டலை, அப்போ இதை வந்து டிமர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத் சென்டராக இருந்தது. ஸோ இப்போ வந்து ITCன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட் ஆஃப் ITC வாங்குறது ITC ஹோட்டல் ஃபார் பெட்டர் பெட் இப்போ இருக்க நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது இன்னும் ஒரு 5 minutes இருக்குது, தென் அதோட முடிச்சுக்கலாம். அருள் திலீப் 9430. Government is going to relax the restriction on Chinese entering the infrastructure in India. Will this be good for our country? Due to this, BHEL L&T shares fallen yesterday. Okay. சரி, அவங்கக்கிட்ட நார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குங்க, டெக்னாலஜி இருக்குது, நம்ம அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்ட பணமும் இருக்குது வேறு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரெஸ் நோட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் a குட் ஒன். அண்ட் டெஃபினட்டாக அண்ட் அதே சமயத்தில் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிலாம் சம் ஆஃப் த கம்பனண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அண்ட் நிறைய பேர் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வித் சைனீஸ் கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து எதுக்குமே கிளியரன்ஸ் கிடைக்கல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதெல்லாம் கிடச்சிச்சின்னா தென் இந்த ஃபோனோட இந்த டிஸ்பிளே யூனிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் திங்ஸ் லைக் அதர் கம்பனண்ட்ஸ், கேமரா இல்லாட்டா மேக்னெட்ஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் வித் சைனீஸ் கம்பெனி நடந்துச்சுன்னா தென் கம்பனண்ட்ஸ் கூட இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற இது வந்து கூடிய சீக்கிரம் கை கூடும்னு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இப்போலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியே கிடையாது சைனாவை பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்களாம் ரொபாட்டிக்ஸுக்கு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுவோம் போகிறோமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது.
ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் வேரபிள்ஸ் வந்துருச்சு, இப்போ கண்ணில் இதுலேயே வந்து இது இருக்குது, நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. தென் அதை பார்த்தோன்னா இது என்ன அது என்னன்னு கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இது வேணுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. மேபி வில் ஹேவ் அ ஃபோன் லைக் யூனோ, அதுலேருந்தே நம்ம கேதர் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் கிளாஸில் இருந்தே நம்ம வந்து இன்ஸ்டாவையும் பார்க்க முடியும், யூடியூபையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்ம வந்து we are going to see miracles. அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதனால் இந்த அந்த கம்பனண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு கூடிய சீக்கிரம் அக்ரிமெண்ட்டு சைனீஸ் கம்பெனியோட கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்டு ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிசிட் இருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா. அதனால் சைனீஸோட கொலாபரேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக தான் அமையும். அதனால் வந்து நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தென் வந்து ஜிந்தக் 4165 கமாடிட்டிஸ் அண்ட் கோல்ட் ரேட் இம்பேக்ட். ஓகே, கமாடிட்டிஸ், அந்த மெட்டல்ஸ், அந்த கோல்டு, அதுதான் இது 2026 இது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். காப்பராக இருக்கட்டும், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் போல இருக்குது. ஏன்னா மித்ததெல்லாம் பர்ஃபார்ம் காமிக்கிறதுக்கான 2 to 3 quarters ஆகிடும் போல இருக்குது. அண்டு மொரோவர் கண்டினியூஸாக ரிஃபார்ம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 2 questions எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். அருண்குமார் Chandrasekharan 1225. If Trump really imposed 500% tariff on Indian goods, then what stocks will suffer the most? சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 18% எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து சில இது தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், சில இது தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணலை, அண்டு ஃபார்மாவும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ அதுக்கும் சேர்த்து போட்டு அடிப்பாரோ என்னமோ தெரியல. மேபி இந்த சர்வீஸ் செக்டரை டார்கெட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில். ஸோ அது வந்து நமக்கு ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸ். ஏன்னா அதில் வந்து நமக்கு நிறைய வருது, நியர்லி அபவுட் $250 billion ஆர் மோர். இல்லை நியர்லி அபவுட் 50% அமெரிக்காவில் வருது, நியர்லி $125 billion. அது நம்ம இன்ட்ரான் வந்து இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் சொல்லணும். அண்டு அதனால் அதை கை வச்சாருனா தான் நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஒன்லி 3-4% ஆஃப் த இண்டஸ்ட்ரி தான் சஃபர் பண்ண போகுது. எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல அமெரிக்காவுக்கு. ஸோ அதனால் நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட் கண்டுபிடிச்சி அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு another 1 year ஆகிடும். இந்த இயர் எண்டுக்குள்ள another 2-3 quarters. தென் அப்புறமேலே அந்த இதுலேருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. குஹன் அன்பழகன் 3779. சார், could you please tell about Senco Gold and Saint DLM? சென்கோ கோல்டு நேற்று தாங்க பண்ணேன், நேற்றோ முந்தானேத்தோ பண்ணேங்க. நீங்கள் போய் பாருங்கள். அது சென்கோ கோல்டு Q2 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணேன். எந்த கோல்டு கம்பெனி பெட்டர் அமங் த 3 அப்படின்னு சொன்னேன். எது கல்யாண், சென்கோ ஆர் டைட்டன் அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனால் Q2 ரிசல்ட்ஸ் பற்றி, ஏன்னா அவங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல Q3. அண்டு ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி கோல்டு வந்து நல்லா இருந்துக்கிறதுனால வெதர் இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணுவாங்களான்ட்டு. டாப் லைன் க்ரோ ஆகும், இந்த மார்ஜின் க்ரோ ஆக போகிறதில்ல. அண்டு பட் ஆனால் இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அது டிசைட்ஸ் ஆக்சுவலாக இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அதுதான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஏன்னா கோல்டு மெட்டல் லோன் இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் இருக்குது, இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி அவங்க அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறாங்க, யார் இதில் வந்து நல்லா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இந்த லாஸ்ட்டு கொஸ்டின் இன்றைக்கி வந்து அர்ஜுனா சப்பேர் 2005 RVNL அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் ஃபியூச்சர் நல்லா இருக்கா, வாய்ப்பு இருக்கா சார், பார்த்து சொல்லுங்கள். ஷோர், கொச்சின் ரிஃபைனரி என்னென்னு பார்க்கலாம். குமார Ramanujam 7697. Please explain about Green Pick
ஏஜிஐ க்ரீன் ஓகே ஏஜிஐ க்ரீன் அந்த இது பற்றி சரி ஓகே கேபிஐ க்ரீனா ஏஜிஐ க்ரீன்ட்டார் நினைக்கிறேன் கேபிஐ ஓகே சந்தோஷ் 14 இயர்ஸ் ரிலையன்ஸ் இன்சஸ் பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே ரிலையன்ஸ் பற்றி நான் இப்போ தான் சொன்னேன் அதை பற்றி பேசினேன் பட் Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும் 16th அன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறதா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் மெசேஜ் பார்த்தேன் நான் ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஆயில் ப்ரைஸ் குறையிறப்ப இந்த ரிஃபைனரிஸ் நல்லா பண்ணும் அது மட்டும் வச்சுக்கோங்க ஏற்கனவே அதர்ஸ் 2 செக்டாரும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு எஸ்பெஷலி தி ஜியோ அதனால் இந்த செக்டாரும் நல்லா பண்ணோம் இவங்களுடைய டிவிஷனும் ஸோ அதனால் அதுவும் ஆட் ஆகிறப்ப இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் இவங்க நல்லா பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த வெனின்சுவல் ஆயிலில் கூட இவங்க டார்கெட் பண்ணி வாங்குவாங்க ஏன்னா இவங்க ரிஃபைனரியில் இந்த வெனின்சுலன் க்ரூடை வந்து ரிஃபைன் பண்ண முடியும் அதான் லேட்டஸ்ட்டு ரிஃபைனரி இவங்க வச்சுருக்காங்க அதனால் அந்த ஹெவி க்ரூடை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும் அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கிடைக்கும் வெனிசுலேன் ஆயில் வந்து ரிலையன்ஸ் வாங்குறதுக்கு கிரேட் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்கா கூட இவங்ககிட்ட செல் பண்ணலாம் ஆன் பிகாஃப் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அப்படி நடந்துச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும் அந்த ரிஃபைனரி சைடு அப்படின்னு சொல்லுவேன் நான் அண்ட் இதோட முடிச்சுக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன் இது அத்தனையுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் நான் ஏன் வந்து இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கைடு இதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா செல் பண்ணணும்னு நினச்சா அதை பேஸ் பண்ணி இது பண்ணுங்கள் அதுதான் வந்து லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கேட்டதை அப்படியே நீங்கள் போய் நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஆல்வேஸ் யாராவது ஒருத்தரை கோச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அப்படின்னு அந்த மென்டாலிட்டி வந்துடும் அப்போ வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தடவை மேபி நான் சொன்னது ரைட்டாக இருக்கலாம் எல்லா சமயத்திலும் நான் சொல்கிறது ரைட்டாக இருக்க போகிறதில்ல ஏன்னா நான் ஜோஷியக்காரனும் கிடையாது இல்லாட்டா எல்லாம் தெரிஞ்ச அறிவாளியும் கிடையாது அதனால் வந்து என்ன ஆகும் இந்த ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பாயில் ஆகும் ஏன்னா இது வந்து உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தென் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் அண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்க சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நிறைய கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சரும் பண்ண முடியல வேறு அண்டு அதெல்லாம் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டு இந்த கொஸ்டினாவது நம்ம ஆன்சர் பண்ணலைன்னா அதை வந்து இமிடியட்டாக ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதுக்கு ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லாட்டா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்